இங்க வந்து உட்கார்ந்திருக்க? வீட்டுக்கு வா போலாம். நான் அக்கா தானே, அதான் உரிமையா கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். அத நீ பெருசா எடுத்துக்காத. இத பாரு, நீ எதுக்கு தேவையில்லாம தாசனிக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? அதனாலதான் நான் கோவத்துல திட்டிப்புட்டேன். சரி, நான் உன்னை வீட்டு விட்டு போக சொன்னதை நினைச்சு வருத்தப்படாத. நான் தரணி கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். நீ இப்போ வீட்டுக்கு வா. நான் அங்க வரல. ஏண்டா, நாங்க ஏதோ கோவத்துல உன்னை வீட்டு விட்டு வெளியே போக சொன்னோம். அத நீ பெருசா எடுத்துக்குவியா? எங்க கோவத்திலயும் நியாயம் இருக்குதானே? நீ நடந்து கொடுத்தும் அப்படித்தானே இருக்கு. அதனாலதான் நாங்க கோவப்பட்டோம். அதுக்காக நீ வீட்டு விட்டு வெளியில வந்துருவியா? இத பாரு, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நல்லதா? ஊர்ல எல்லாம் நம்மள பார்த்து கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்களா? சரி வா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா. நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றேன். ஹாசினியோட அம்மா டைரியில எழுதி வச்சிருக்கிற மாதிரி மாமாவோட சாவுல என்ன மர்மம் இருக்குன்றத நான் கண்டுபிடிக்கணும்க்கா. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன். நீ என்ன ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அந்த ஆசினி நமக்கு யாரு? அவ கழுத்துலதான் நீ தாலி கட்டலங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே அவளுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ எதுக்காக இன்னும் அவளுக்காக மெனக்கட்டுக்கிட்டு இருக்க? இத பாரு, அவங்க அம்மா அந்த டைரியில சும்மா பொய்யாதான் ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்க. அது என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன்னு நீ எதுக்காக தேவையில்லாம அலைய போற? நீ என்ன பெரிய போலீஸா இல்ல சிஐடியா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு? இத பாரு முத்து, நம்ம அறிவுக்கு அதெல்லாம் சரியா வராது. அவ எக்கடோ கெட்டு ஒழியறான். நீ உன் பழப்ப பாரியா. நான் சொல்றதை கேளு முத்து. இத பாரு, அந்த அம்மா டைரியில எழுதிருக்கிற மாதிரி உன் மாமா சாவுல ஒரு மர்மமும் இருக்காது. அது வெறும் கட்டுக்கதையா தான் இருக்கும். இனிமே நீ அந்த ஆசினி கூட எல்லாம் சேராத. எந்திரிச்சு வீட்டுக்கு வாடா. கைய விடுக்கா. ஹாசினி அம்மா பொய்யாலாம் எதுவும் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க உண்மையானவங்க, ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்க. என் மாமா சாவுல ஏதோ ஒரு முக்கியமான ரகசியம் அவங்களுக்கு தட்டுப்பட்டு இருக்கு. அது என்னன்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இறந்துட்டாங்க. மத்தபடி அவங்க பொய்யாலாம் எதுவும் எழுதி இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டுபிடிக்க நினைச்ச அந்த ரகசியத்தை நானும் ஹாசினி கண்டுபிடிச்சு காட்டுவோங்க.